கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்களோடு கூட இயேசு இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னால் இந்த மாதம் முழுவதும் நம்மை கனின் மணி போல அவர் பாதுகாத்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தமான வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிறைய காரியங்களை யோசித்திருப்பீங்க. அநேக காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்காது. அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டிருப்பீங்க. எல்லாவற்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பார்க்கீங்க அப்படின்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா இளமை காலத்திலேருந்து என்ன செய்வார்னு சொன்னால், வெற்றியை கண்ட ஒரு வாலிபனாக அவர் வாழ்ந்து வந்தார். ஏன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக தான் இருந்தார். அந்த சமயத்திலும் கூட ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவர் எல்லா வெற்றியும் என்ன செய்தார், எல்லா நேரத்திலும் அவர் வெற்றியை கண்டார். பெற்ற வெற்றியை என்ன செஞ்சார் சொன்னால் சொன்னார் எல்லார்ட்டையும். ஏன் சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் என்னை வழிநடத்தின விதம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லுவாரு, சிங்கம் கரடியின் வாயிலிருந்து ஆட்டை என்ன செஞ்சேன், காப்பாற்றினேன் என்று சாட்சி பகர்வாரு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதத்துல ஆண்டவர் நீங்க நினைக்க முடியாத ஒரு காரியத்தை, நீங்க யோசிச்சிருக்காத ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க. அதை என்ன செய்யணும், நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுங்க. எப்படி தாவீது சொல்றாரு, எப்படி சொல்றாரு, அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இல்லை, அதுல இருந்து அவர் ஆட்டை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்களும் நானும், நமக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இருந்து ஆண்டவர் நம்ம எப்படி வழிநடத்தினாருன்னு சொல்லி நாமளும் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் பெற்ற சாட்சியை மாத்திரம் சொல்ல, பெறப்போகிறதுக்கு குறித்து அவர் சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையில், அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் வெற்றி பெற்றாரு, எப்படி அந்த ஆடு காப்பாற்றினார்ன்றதை சொல்கிறாரு. இன்னொன்று என்ன செய்வார், வெற்றி பெறுவதற்கு முன்னாடி சொல்லுவார். நீங்கள் அந்த வசனம் எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேல் 17:37 அவர் சொல்லுவார், சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் யார்கிட்ட இருந்து என்ன தப்பி வைப்பாரு, இந்த பெலிஸ்தியன்கிட்ட இருந்து என்னை அவர் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை, விசுவாசம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்வார். ஃபர்ஸ்ட் அவர் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை குறித்து சாட்சி சொன்னார். 2வது பெறப்போகிற நன்மையை குறித்து அவர் சாட்சி சொல்றாரு. 3வதாக பார்த்தீங்கன்னா, இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தினால எனக்கு இதெல்லாம் செய்ய எனக்கு பலன் கிடைச்சிச்சு. அந்த பெரிய போர் வீரனை பார்த்து அவர் சொல்லுவார், பெலிஸ்தீனை பார்த்து, நீ என்னத்தோட வர, ஆயுதத்தோட எல்லாம் உன்னை பாதுகாப்போடு நீ என்கிட்ட வர, ஆனால் நான் யாரோட, இயேசுவின் நாமத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நீங்களும் நானும் இந்த மாதம் முழுவதும் எப்படி கடந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தில் தான் தினந்தோறும் ஜெபித்து ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சார், நம்ம கேட்டதுக்கு எல்லாம் அவர் என்ன செஞ்சார், நமக்கு போதுமானவராக இருந்தார்ன்றதை நம்ம சொல்லணும். 3வது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் செய்யாத காரியத்தை, ஆண்டவருக்காக இதை கேட்டுட்டு இருக்கேன், இதை செய்யலை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், நான் இதை கேட்கவே இல்லை, எனக்கு இதை ஆண்டவர் தந்தார், இதை நான் கேட்டேன் உடனே தந்தார், இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி தான் தாவீது என்ன செய்வார்னா மகிமைப்படுத்துவார். நீங்கள் அவருடைய வார்த்தைகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் 17:46 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவராக அவர் சொல்வார், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்ன பூலோகத்தை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவருடைய செய்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அவர் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் அவரை குறித்து பாடுகிறார். இப்படி அவர் பாடுகிறது போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெலிஸ்தீனை எப்படி ஜெயிக்கிறாரு, ஒரு கல்லை கொண்டு ஜெயிக்கிறாரு. நமக்கு யாருன்னு சொல்ல, நம்ம கண்மலையாக கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நம்ம அவருடைய பாதத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை பாதுகாத்துக்கொள்ளார். எப்படி இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. மாதத்துல முதல் தேதியை கண்டவர்கள் அநேகர்னா இல்லை, இந்த பூலோகத்துல ஜீவிக்கல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு
போதுமானவராக இருந்து நம்மேல் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு கிருபையாக இருந்து நல்ல சுகத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதற்காக கணவன் மனைவி பிள்ளைகள் வேற பிள்ளைகளோடு கூட உறவினர்களுக்கோடு இருப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாமும் தாவீதை போல ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு செய்ததை மற்றவரிடத்தில் சாட்சியாக சொல்லவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இந்த நாளில் நம்ம யார்கிட்டையாவது ஒருவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை வழிநடத்த விதம் எப்படியாக இருந்தது என்பதை. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டார். இல்லை, அந்த கைவிட்ட நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களை மறைமுகமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம என்ன செய்யணுமா உணரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தாவீது சொல்கிறார். அதனால தான் பிரசங்கி சொல்வார், உன் வாழ்விய பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அவரை நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சிருஷ்டிகரை நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து பார்ப்போம். என்னை ஆண்டவர் இப்படி நேசிச்சாரா, எனக்கு இதை செய்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பாவியாக என்மேல் ஆண்டவர் கிருபையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. அதுதான் தாவீது பக்தன் ஒவ்வொரு நாளும் பாடுவார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் நான் சோஸ்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி. நம்ம அதை கடைசியில் ஆண்டவரை சோஸ்தரிங்க, அவர் உங்களுக்கு கிருபையாக இருந்த காரியத்தை குறித்து மற்றவரோட பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து, எங்களுடைய தேவைகளை சந்தித்து, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை வழிநடத்த பரலோக தந்தையே, இந்த அதிகாலை வேளையில உம்மை நோக்கி நன்றியோடு நிற்கிறோம் ராஜா. தாவீது பக்தன் போல ஆண்டவரே உம்மை நோக்கி நன்றியோடு நிற்கிறோம். இது எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினால எங்களை வழிநடத்தினீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு, என்னுடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை எங்களுக்கு தராதபடிக்கு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினீங்க சாமி. ஒரு நாளும் எங்களை ஆகார குறைவின்றி எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உணவு உடுக்க உடைய இருக்கிற இடம் ஆண்டவரை நித்திரை செய்வதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதுமானாக இருந்தீர். நாங்கள் சுவாசிக்கிற காற்றை நிறுத்தாதபடிக்கு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல உடன்பிறப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உறவினர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சபை விசுவாசிகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பணி செய்கிற இடங்களில் நல்ல நண்பர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் கிருபையா எங்கள் மேல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் நேரிட்ட எல்லா ஆபத்துகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானத்தோடு சென்று வரும்படியான கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தது போல ஆண்டவரே வருகிற நாட்களில் எங்களை வழிநடத்து என்று விசுவாசிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி போட்டு ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களை ஒப்படைக்கிறோம் சாமி. நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.